ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாரி சொல்லிக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் நம்மளால வீடியோ வந்து கன்டினியூவா போட முடியல. சரி, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நான் வந்து என்னோட யூசேஜுக்காக ஒரு 2 ஸ்கெட்ச் புக் ஆர்டர் போட்டிருக்கேன். அத அன்பாக்ஸ் பண்ணி அது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல எனக்கு எப்படி தோணுதுன்னு பார்ப்போம். அட்ரஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பென்ல வந்து அடிச்சிருக்கேன். கொஞ்சம் சேஃப்டிக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் ரீசைக்கிளபிளா சொல்றாய்ங்க. எத்தன பேர் இத வந்து ரீசைக்கிள் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த பார்சல் பின்னாடி ஃப்ளிப்கார்ட்டோட அந்த லோகோ இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா யூனிக்கா நல்லா இருந்துச்சு. முன்னாடி கூட மஞ்சள் கலர்ல குடுத்துருக்காங்க போல இருக்கு. ஸோ நான் தான் கவனிக்கல. ஸோ இப்போ நம்ம இத வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி நம்ம ஸ்கெட்ச் புக்க வெளிய எடுப்போம். பேக்கேஜ் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஆனா உள்ள எப்படி இருக்குன்ட்டு தான் தெரியல. பார்ப்போம். ஸோ உள்ள வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஸ்கெட்ச் புக். ஸோ இதுக்கு மேலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டிக்காக ஒரு கவர் குடுத்துருக்காங்க போல இருக்கு. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நான் சின்னதா ஒரு நோட் புக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதையும் நம்ம அத கட் பண்ண மாரியே கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ள என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, நான் என்ன சைஸ் ஆர்டர் போட்டேன், ஸோ அத பத்திலாம் பார்க்கலாம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இத பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 ஸ்கெட்ச் புக் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இது A5 சைஸு. இந்தாண்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்கெட்ச் புக் வந்து பார்த்தீங்கன்னா, A4 சைஸு. 2மே Askprints அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பிராண்டு தான். ஸோ இப்போ நம்ம இந்த A4 சைஸை பார்ப்போம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச் புக் 100 பேப்பர்ஸ் ப்ரீமியம் A4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறதால ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் சொல்கிறேன். ஸோ சைடில் அந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அந்த ஸ்பைரல் பவுண்டிங் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கீழ்ப்பகுதியிலயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்பைரல் பவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து அந்த ஸ்பைரல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த மேலலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேமேஜாவே வந்துச்சு. அது இந்த பேப்பரோட அந்த நோட் புக்கோடைய குவாலிட்டியா இல்ல வரும்போது அப்படி ஆயிடுச்சான்ட்டு தெரியல. ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. பென்சிலு, இங்க்கு, பேஸ்டலு, சார்கோல் அண்டு கிரையானு ஸோ இந்த மாரி மீடியம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆசிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டும் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கெட்ச் புக் இந்த A5 சைஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கெட்ச் புக்லேயும் பார்த்தீங்கன்னா, ஆசிட் ஃப்ரீ ஃபார் ப்ரிலிமினரி டிராயிங் ட்ரை மீடியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய இந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா குடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கார்ட்போர்ட். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நோட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த பேப்பர் மாரியே தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் அந்த பேப்பரோட கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அட்டை இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஏன்னா இது வந்து லோ ப்ரைஸில வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதோட பேப்பர் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இதோட ஸ்பைரல் பவுண்டிங் அத விட கொஞ்சம் நல்லா பெட்டராவே பண்ணியிருக்காங்க. இதில நல்லாயிருக்கு. வேற அதில இருந்த மாரி இதில ஒண்ணும் பிரச்சனைலாம் இல்ல. ஸோ இதோட அட்டை தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் மாரி தெரியுது. ஸோ நம்ம வெளிய எங்கேயாவது எடுத்துட்டு போனோம்னா, இது சின்னது தான் எடுத்துட்டு போவோம். ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆயிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோ விட்டு இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் இதோட ரிவ்யூ வந்து கொண்டு வரேன். எப்படி இருக்கு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு.